ஹாய் மக்களே, சித்திரைக்கு நீங்களாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிறதால திருவான்மையூரில் பாபன் சாமி கோவில் அங்கே போனோங்க. இந்த கோவிலுக்கு யார் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். சாமிக்கு 12 மணிலேருந்தே அன்னதானம் போடுவாங்களாம். நாங்கள் போனதே வந்து மணி 1:30 1:45 ஆகிடுச்சு. நான் மதியம் டியூட்டி முடிச்சுட்டு அப்புறம் போயிட்டு ஜாயின் பண்ணேன்னா அதுவே டைம் ஆகிடுச்சு. எனக்காக 3 ஜீவன் 3 பேர் வெயிட்டிங். அவங்களும் பசியில். நாங்கள் போகிற நேரம் சாப்பாடெல்லாம் காலி. திரும்ப சாப்பாடு வச்சு தயிர் சாதமும் அது என்ன சாம்பார் சாதமும் கொடுத்தாங்க. அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நிறைய புறா அப்போ தான் அரிசி போட்டிருப்பாங்க போல். எல்லாம் ஒரே டைமில் ஒன்றா கீழே உட்காந்துருந்தாங்க. அப்புறம் பாதி பேரும் பாருங்க மரத்தில். ஜாலியான வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நமக்கு அமையாது, அமைகிறவங்களுக்கு தானே அமையும். ஆனால் நான் நினச்சிருக்கேங்க, அடுத்த ஜென்மத்தில் பறவையாக தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு வந்திருக்கேன். அப்போ தானே ஏதோ மனுஷனில் பட்ட பாடு வந்து கொஞ்சமாவது பறவையில் படலாம் அப்படி சொல்லிட்டு. அங்கே நிறைய கடை எல்லாமே இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு அம்மை போட்டிருக்குதா, அதனால் நாங்கள் எதுவும் சாமிலாம் கும்பிடக்கூடாதுன்னாங்க. அது ஒரு வைரஸ் தான், பட் இருந்தாலும் கும்பிடக்கூடாது. ஒரு கிராமத்தில் அப்படி தானே சொல்லுவாங்க. அப்புறம் கூட வந்தவங்க மட்டும் சாமி கும்பிட்டாங்க. அந்த வத்தி ஏற்றுறதுக்கெலாம் நல்லா தனியாகவே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கற்பூரம் ஏற்றுறதுக்கெலாம் ஒரு சில கோவில்லாம் வந்து கற்பூரம் ஏற்றுறதுக்கெலாம் வந்து அலௌடு இல்லைல்ல. இதெல்லாம் ஓகே தான், நல்லா தான் தனியாக இருந்துச்சு. அப்புறம் திரும்ப அந்த பறவையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு மரம் இருந்துச்சு. இது என்ன மரம்னு தெரியலனாலும் ஒரு 2-3 இடத்த பார்த்துருக்கேன். நல்லா இருக்குது இந்த பூவு. தனியாக வந்து இந்த பலாக்காய் மட்டும் அந்த அடி மரத்தில் தொங்கும்ல, அந்த மாதிரி இந்த பூ மட்டும் அந்த அடி மரத்தில் தொங்கிட்டு இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல. அப்புறம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு அந்த தேருக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதாவது தேரை வந்து கண்ணாடிக்குள்ளே வச்சுருந்தாங்க. அது கண்ணாடி கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிறதால அந்த தேர் வந்து கொஞ்சம் இதுவாக தெரியுது. இன்னும் நல்லா இருக்குது தேர், சூப்பராக. அப்புறம் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக வந்துட்டோம். ஒரு சில பேர்லாம் நினைப்பாங்கங்க, நிறைய பாவம் செஞ்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த கோவிலுக்கு போகிறது வந்து மன அமைதிக்கு மட்டும்தாங்க போகுது. செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் இங்கேவே கொடுத்துட்டா அப்போ அவன் கொலை பண்ணுறவன், கற்பழிக்கிறவன், இதை பண்ணுறவன், அதை பண்ணுறவன்லாம் அவன் தண்டனை இல்லாமல் போயிடுமா என்ன? கோயிலுக்கு போனாக்க சரியாயிடுமா? சும்மா அதெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் பாவம் பண்ணாத ஒரு நல்ல பிறவியாக பிறப்பாங்க. ஆனால் இந்த ஜென்மத்துக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். கரெக்ட் தானேங்க? நான் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டா கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த கோவிலுக்கு, அதாவது இந்த பாம்பன் சாமியை நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போனேன். டயர்ட் ஆகிட்டேன் ரொம்ப. அந்த கோவிலுக்கு நீங்களும் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷேர்லாம் பண்ணாதீங்க, இருக்கிறவங்க காரி துப்பிடுவாங்க.